தோல்வி தோல்வி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல தொடர்ச்சியா 4 தோல்விகளை நம்ம சிஎஸ்கே அடைஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே அணியின் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் தொடர்ந்து நடந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முதல் 5 ஆட்டங்கள்லயே இனி பிளே ஆஃப்க்கு உள்ள சிஎஸ்கே வர முடியாத நிலைமை தான் தற்போது தொடர்ச்சியான தோல்வியால ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் தோனி, ருத்ராஜ் இப்படி எல்லாருக்குமே எச்சரிக்கையை கொடுத்திருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது நேற்று இந்த மேட்சை பார்க்கறதுக்காக சண்டிகர் வரைக்கும் போய் மேட்ச் நடக்கிறப்ப கிரவுண்ட்லயே இருந்திருக்காரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆனாலுமே சிஎஸ்கே அணி எந்த ஒரு மாற்றமும் செய்யாத பிளேயிங் 11, அதே மாதிரி முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாப் அணி 200க்கும் அதிகமான ரன்கள், இரண்டாவதா சேசிங் பண்றப்பையும் இதுக்கு முன்னாடி ஆட்டத்தில் செய்த அதே விஷயங்கள், அதே மாதிரியான விஷயங்களை அடுத்து செஞ்சு திரும்பவும் அதே ரிசல்ட் சிஎஸ்கே அணி தோல்வி அப்படிங்கிற நிலைமைக்கு தான் ஒவ்வொரு ஆட்டத்திலுமே ஒரே டெம்ப்ளேட்ல சிஎஸ்கே அணி விளையாண்டு ஒரே மாதிரியான தோல்விகளை அடைஞ்சுக்கிட்டு வராங்க. இதனால கண்டிப்பா அணியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படணும். அந்த மாற்றம் தான் சிஎஸ்கே அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு உறுதியாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு 2 முடிவை தற்போது தோனி அவர்களுக்காக எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 முடிவில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா அடுத்த ஆட்டத்தில் நடக்கணும், நிச்சயமா நடந்தே ஆகணும் அப்படின்னு நேற்று தோத்ததுக்கு அப்புறமா தோனி அவர்கள் கிட்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2 கண்டிஷனை தற்போது போட்டிருக்காரு. ஸோ அதை பத்தின தகவல்கள் இன்னைக்கு வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தோனி அவர்கள் தொடர்ந்து கேப்டன்சி எடுத்துக்கல, அதே போல தொடர்ந்து அணிக்காக விளையாடுறாரு, தோனி நல்லா தான் விளையாடுறாரு அப்படின்னாலுமே அணி ஜெயிக்க முடியல. அதே போல தோனி அவர் தற்போது இப்போதைக்கு ஓய்வு பெற ஐடியாவிலும் இல்லை அப்படின்னு சமீபத்திய பேட்டியில தோனி சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த 2 விஷயத்தை பத்தி தான் கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்காரு. அதாவது ருத்ராஜ் அவருடைய கேப்டன்சியில சிஎஸ்கே அணி இனிமேல் ஜெயிச்சு கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு உள்ள போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. அதனால மீதி இருக்க ஆட்டங்கள்லையாவது அட்லீஸ்ட் நீங்க கேப்டன்சி பதவியை ஏத்துக்கிட்டு சிஎஸ்கே அணியை வழி நடத்தி கொண்டு போங்க. பிளே ஆஃப்க்கு உள்ள போறோம் போல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கேப்டனா அணியில இருந்து அணியின் முக்கியமான முடிவுகளை எடுத்து அணியை வழி நடத்தி கொண்டு போங்க. அப்படி இல்லை எனக்கு கேப்டன்சி பதவி வேண்டாம் அப்படின்னு நீங்க உறுதியாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அணியில இருந்து நீங்க ஒதுங்கியாவது இருங்க. அதாவது தோனி அவர்களை ரிட்டையர் ஆகிட்டாவது நீங்க மற்ற பிளேயர்களை அந்த இடத்துல விளையாட வைங்க. ஸோ நீங்க கேப்டன்சி பதவியும் எடுத்துக்காம அதே போல நீங்க ரிட்டையரும் ஆகாம தொடர்ந்து சிஎஸ்கே அணியில விளையாண்டுகிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நடக்கிற இதே நிலைமை தான் அடுத்தடுத்து சிஎஸ்கே அணியில நடந்துகிட்டு இருக்கும். சிஎஸ்கே அணியால ஜெயிக்கவும் முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியாது. இந்த பிரச்சனை இந்த வருடத்தோடைய நிறைவடையட்டும். அடுத்தடுத்த வருடங்கள்ல தயவு செஞ்சு தொடர வேண்டாம். நீங்க கிரிக்கெட் விளையாடணும், சிஎஸ்கே அணிக்காக விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேப்டனாகவே தொடருங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க ஓய்வாது எடுத்துக்கங்க. உங்க இடத்துல நாங்க வேற இளம் பிளேயர்களை விளையாட வச்சு அடுத்த வருடத்துக்காவது சிஎஸ்கே அணியை நாங்க தயார் செய்வோம். ஸோ இந்த 2 முக்கியமான முடிவுல ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு அடுத்த இன்னும் 2-3 ஆட்டங்கள்ல சிஎஸ்கே அணி ஜெயிக்காம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா தோனி அவர்கள் நீங்க இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த ஆண்டு ஐபிஎல்ல நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேற்று மைதானத்தில் தோனி அவர்களை நேரடியாக சந்திச்சு இந்த முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தோனிக்காக போட்டிருக்க இந்த 2 முக்கியமான கண்டிஷன் சரியான கண்டிஷன் தானா, இதை செயல்படுத்தலாமா வேண்டாமா, இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.